மாயமோ மந்திரமோ தெரியல, தமிழ் சினிமாக்கும் ஹிஸ்டாரிக்கல் சினிமாக்கும் என்னைக்குமே செட் ஆனதே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துல வருதுன்னா பயங்கரமா ஹிட் ஆகும். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியுமே அதை தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதே மாதிரி மூவி நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்தா யாருமே மதிக்க மாட்டோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போற இந்த 3 படங்க. இதுல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம தளபதி விஜய் நடிச்சு சிம்புதேவன் டைரக்ட் பண்ண புலி படங்க. இந்த படத்து ரிலீஸுக்கு முன்னாடி ஆகா ஓகோ அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம டிஆர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேங்கை புலி, அந்த மாதிரி புலிலாம் பயங்கரமா சொல்லியிருப்பாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யாருக்குமே இந்த படம் பெருசா பிடிக்கலங்க. நம்பர் 2ல இருக்கிறது நம்ம சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன கங்குவா படங்க. இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா பயங்கரமா பேசியிருப்பாரு. படம் வந்து 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணும், 2000 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பலூன்ல இருக்க காத்து மாதிரி புஷ்னு போயிடுச்சுங்க. படம் வந்து அந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணல. நம்பர் 1ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் டைரக்ட் பண்ண 1001ங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல யாருக்குமே இந்த படம் பிடிக்கல. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. இப்போ 1001 2 வேணும் அப்படின்னு எல்லாருமே ஏங்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க.